தொல்லையாகுதா இல்லையா? சரீரத்தின் செய்கை எனக்கு தொல்லையாகுது, இருக்குதா இல்லையா? இருக்குதான். இப்போ அதை என்ன செய்யணும்னா, நாம போய் அதுக்கு சண்டை போட்டுன்னு இருக்க முடியாது. இனி நீ தொல்லையா இருக்கிற, ஒரு கத்தி எடுத்து இந்த கையை வெட்டிக்க முடியாது. நீ எனக்கு காலு எனக்கு தொல்லையாகிற அப்படின்னு காலை ஒற்றி உட்கார முடியாது. அப்போ யார் நமக்கு உதவி செய்ய முடியும்? அப்போ அது சொல்றது பாருங்க, திரும்ப வாசிங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியினாலே. அப்ப ஆவியானவர் எதற்கு உதவி செய்கிறார்னா, சரீரத்தினுடைய துர்க்கிரியைகள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கிற காரியங்களை ஆவியின் மூலம் என்ன செய்யணும்? அழிக்க வேண்டும். நல்லா அழித்து போட்டுட்டீங்க அப்படின்னா தொல்லை இல்லை. இப்ப பரிசுத்தம் என்ன செய்யறாரு? உதவி செய்கிறான். நம்முடைய கோபம், எரிச்சல் எல்லாத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறான். நம்முடைய எல்லா விதமான சகல காரியங்களை துர்க்குணத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறான். அவர் உதவி இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது? ஒரு நல்ல வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவே முடியாது.